आन्तार्यं प्रपद्ये वीरराघवम् वेदान्तदेशिकयतीन्द्रपदाम्भ्यभृग्नं भृङ्गम् नारायणाद्यमुनिवर्यकृपत्तबोधं श्रीरङ्गपति यतिवर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुं आत्मगुणाङ्गं ईडे. இப்ப எல்லாம் அப்புறம் வந்தானே என்ன இவ்வளவு தூரம் காட்டும் வந்துட்டு எத்தனை தூரம் இப்ப நம்முடைய தாத்பர்ய ரத்னாவளி அவதாரிக சொல்லிட்டு இருக்கோம். 8 பாசுரம் ஸ்லோகமா எடுத்து 9வது ஸ்லோகம் சொல்லணும். இப்ப இல்லையா 9வது ஸ்லோகம். பூதே காதா சகஸ்ரம் முரமதன குண சோம கர்ப்பம் முனீந்திரஹ பிரத்யேகம் சத்ர காதாக பிரதித விபுகுணாக பட்டமத்யக்ஷயாமக தத்ர சங்கீர்ண தத்ர தத்தத் தசக குணசத ஸ்தாபனோ சித்யயுக்தான் ஐதம் பர்யவருத்தான் அகணித குணிதான் தத்குணான் உத்கிரணீமஹ. முனீந்திரஹ காதா சகஸ்ரம் முரமதன குண ஸ்தோம கர்ப்பம் ப்ரூதே. முனிவர் தலைவரான ஆழ்வார் 1000 பாசுரங்களையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை உட்கொண்டனவாக அப்படின்னா தன்னுள்ளே வைத்திரும் சோம கர்ப்பம் அப்படின்னு அருளை செய்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு குணம் சேர்க்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பகவானுடைய குணம், கல்யாண குணம். அது 1000 பாசுரம்னா 1000 குணங்கள் இருக்கு. அது அடுத்தது பிரத்யேகம், அடுத்த லைன் பிரத்யேகம் அத்திர காதாக பிரதித விபு குணாம் கஷ்டமத்ய க்ஷயாமஹ. அப்படியே நாமும் அந்த பாசுரங்களை பிரத்யக்ஷ பகுதிகளை காண்பிப்பதாய், நேராக காண்பிப்பதாய் பார்க்கிறோம். அத்தியக்ஷயாமகன நேர பார்க்கிறோம். அப்படின்னா we are sure, நேர தெரியுது. இட்ஸ் வெரி கிளியர். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு ஸ்லோகத்திலும் ஒரு குணம். தத்ரத் சங்கீர்ண தத்தத் தசக குண சத ஸ்தாபனோ சித்யயுக்தான். ஒவ்வொரு திருவாய்மொழிக்குரிய அப்படின்னா ஒரு 10 100 குணங்களில் ஒரு திருவாய்மொழி 10 குணம் தான். ஆனா 10 திருவாய்மொழியை கொண்ட ஒரு 10 அதுக்கு 100 குணங்களை ஸ்தாபி. அப்படி ஒவ்வொரு 10க்கும் 100 குணங்கள்னால 10 10களுக்கு 1000 குணங்கள். புனருக்தி இல்லாமல் பிரதிபாதிக்கப்படும் பரத்துவம் முதலான 100 குணங்களையும் ஸ்தாபிக்க இந்த ஒவ்வொரு 10. ஐதம் பர்ய அபிருத்தான் அகணித குணிதான் தத்குணான் உத்கிரணீமஹ. அந்த குணங்கள் எப்படிப்பட்டவை என்னில் இந்த பாசுரத்திற்கு இந்த குணமே முக்கிய லட்சியமானது. அப்படின்னா ஐதம்பரியம்னா ஸ்கோப் ஆர் ஸ்பெசிபிக் டார்கெட்.
ஐதம் அவருத்தான ரெஸ்ட்ரிக்டட் நிர்பந்தமான அப்படின்னா இந்த பாசுரத்து இந்த குணம்தான் அப்படின்னு ஏற்படுத்தியிருக்கு. இட் இஸ் டிஸ்டிங்லி நிர்பந்தம். அப்படி இப்படிப்பட்ட திருகுணங்களை மேலே எடுத்துக்கொண்டு பேச போகிறோம். அப்படின்னா இது என்ன ஆகுது, சில குணங்களை திருப்பி ரிப்பீட் ஆகும். அதான் சொல்லியாச்சே, குணிதான் சொல்லியாச்சு, அப்படி அகணித்தை விட்டுடலாம் அப்படின்னு விடக்கூடாது. அது வேற ஏதோ நோக்கத்துல திருப்பியும் சொல்லியிருக்கா கூட இந்த குணம் வேற பெரிய குணத்தை பெரிய குணத்தை ஸ்தாபிக்கிறதுல நோக்கம். சிலதெல்லாம் காமன் அண்டர்லைன் குணங்களும் they are not repeating. ஆனா இந்த அதனால வர பெரிய குணங்கள் வேற வேற. சோ அதனால ஸ்தாபிக்கிறதுக்கு அதை விட்டுறக்கூடாது. சோ ஒரு குணங்களையும் விடாம 1000 குணங்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் உத்கிரணியமாக அப்படின்னு. இது பாட்டுக்கள் ஒவ்வொன்றும் பிரசித்தமான பகவத் குணத்தை கூறுவது. ஸ்தோத்திரம் என்றால் குணத்தை சொல்வதே. இப்ப ஸ்தோத்திரம் பண்றோம்னு என்ன, யார ஸ்தோத்திரம் பண்றோம் அவனோட குணத்தை சொல்றோம். குணத்தை விடுவனை விசேஷமாய் எந்த தர்மமும் குணமே. வியாபாரம் எல்லாம் குணமே. இந்த பாசுரத்தில் இந்த குணம்தான் நோக்கு என்று முடிவு செய்து அந்த குணங்களை பொறுக்கு எடுத்துக்கொள்வோம். சில இதுல திருப்பி வரும்னு சொல்லிடுச்சேன். அதான் இதில் அதனால 1000 குணங்களையும் 1000 பாசுரங்களையும் நம்ம எடுத்துக்கணும். சில குணங்கள்லாம் ரிப்பீட்டர மாறும். ஆனா அந்த குணங்கள்லாம் வேற பெரிய குணம் ஸ்தாபிக்கிறது வேற குணத்தை. அதனால ஔச்சித்ய அப்படின்னா வேற பெரிய குணத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த குணம் உபயோகம். சோ இதுல முதல்ல வந்தது ஒரு பெரிய குணத்தை சொல்லுது. இப்ப திருப்பி அதே குணம் ரிப்பீட் ஆகுதுன்னா வேற பெரிய குணத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. சரியா? இப்ப அடுத்து 10th ஸ்லோகத்துக்கு போலாமா? ஓகே. सत्यापित गुणकमला कान्तगीतान्त सिद्ध्य शुद्धान्ताचार शुद्धैः इयम् अनग गुण ग्रन्थि बन्धानुबद्धा तत्ताम्रपर्णी तटगतषट्जित् पृष्ठ सर्वीय शाखा गाता तत्पर्य रत्नावली अखिल भयो हारिणी हारणीया इच्छा सारथ्य सत्यापित गुण कमला कांत गीतांत सिद्ध शुद्धांताचार शुद्धैहि इयम अनशुद्धैहि அது வரணும். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பாதகம் செகண்ட் பாதத்துக்கு பாதி வார்த்தைக்கும் தன் இச்சையாலேயே சாரதி ஆகி பார்த்த சாரதி ஆகி அதனால் நிரூபிக்க பெற்ற சௌசல்யாதி குணங்களுடைய ஸ்ரீயப்பதியால் அருளப் பெற்ற இதோபதேச முடிவான சரம ஸ்லோகத்தில் தெளிவடைந்து தானே கீதையில் சொன்னான். யுத்தத்துல அந்தப்புற ஆச்சாரம் அப்படின்னா என்ன? அந்தப்புற ஆச்சாரம்னா அனன்ய சேஷத்துவ ஞான பலத்தினால் அனன்ய உபாயத்திய ஞானத்தினால் வந்த ஃபர்ஸ்ட் ஞானம், ஞானத்தினால் வந்த நடவடிக்கை காரியங்கள் அப்படின்னு அனன்ய சேஷத்த ஞானம். அதனால நடவடிக்கை என்ன? அனன்ய உபாயத்திய ஞானத்தினால், வேற உபாயம் இல்லாம வேற ஒத்தனையும்
அண்ட மாட்டோம், தேவதாந்தர்கள்னா போக மாட்டோம். அதனால் பரிசுத்தவர்களான பாகவதர்களாலே பகவானை தவிர வேறு பலனையோ தெய்வத்தையோ அண்டாத அப்படின்னா அந்த புராச்சாரம் அங்க அந்த பெண்கள்லாம் ராஜாவை தவிர வேற ஒருத்தரும் எடுத்துக்கூட அவளும் குவீனா இருக்கும் வேற ராஜா வேற ராஜ்யத்துல இருந்து. ஆனா இந்த ராஜா கல்யாணம் ஆன உடனே வேற 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 இதுகிட்ட போக மாட்டேன். அதே மாதிரி அதனால்தான் சுத்தாந்தாச்சாரம் நல்ல ஆசாரம் எது சுத்தா அந்த புற ஆசாரம் ஈயம் அனககுண கிரந்தி பந்தானுபத்தா. இந்த தோஷமில்லாத பகவான் குணங்களை கோத்து முடிச்சு போட்டு தொடர்ச்சி ஒரு மாலையாக்கி ரத்னாவளி ஆன ரத்னாவளி தத்தாதிரு தாமிரபரணி தடகத ஷடஜி திருஷ்ட சர்வீய சாக்கா. மகர்ஷிகளாலே தாமிரபரணி நதியத்திர என்று சொல்ல புகழப்பட்டு அப்படின்னா வியாசர் சொல்ற. அப்புறம் பின்னால தாமிரபரணி நதி அந்த பக்கத்துல எல்லாம் ரொம்ப பெரியவாள்லாம் வருவா. அவளை நம்ம தர்ம நிலைக்கும் அப்படின்ற வைஷ்ணவர்களுக்கு ஆதுத்தலமாய் பிரசித்தி பெற்ற தாமிரபரணி நதிக்கரையிலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வார் என்ற மகர்ஷியார் பிரத்யக்ஷீகரித்த நேரில் பார்த்தவாறு வெளியிட்டதும் நேரில் பார்த்தோம். அப்படின்னா மாந்த கண்ணால மனசு கண்ணால நேரிலே பார்த்தும் சர்வரும் அனுசந்தானம் பண்ணும் வழிகள். வெறும் அப்படின்னா முதல் 3 வர்க்கம் மாத்திரம் இல்ல, பெண்கள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் எல்லாமே எல்லாரும் அனுசந்திக்கும்படியாக திருவாய்மொழியை பண்ணார். காதா தாத்பரிய ரத்னாவளி இப்படி அவர் வெளியிட்ட திரமிட வேதத்திலே சகல அர்த்தங்களையும் சங்கிரகிக்கிற அப்படின்னா அது சாரத்தை எடுத்துக்கொண்ட இந்த தாத்பரிய ரத்னாவளி அகில பயோத்தாரணி தாரணியா எல்லா பயங்களிலிருந்தும் விடுவிக்க வல்லதாய். எதனால பயம் வருது? இந்த சம்சாரத்தில் இருப்பது நாளைக்கு என்ன வருமோன்னு தெரியும். நம்மளோட பாவத்தினால என்ன வருமோன்னு தெரியாது. நம்மளுக்கு நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேறாம போனா என்ன ஆகும் தெரியாது. நமக்கு நல்ல கதி கிடைக்குமான்னு தெரியாது. அப்படியெல்லாம் அந்த பயத்துல அப்புறம் நம்ம உடம்பு சரியா இருக்குமா அது கூட தெரியாது. அப்படிப்பட்ட அந்த பயத்தெல்லாம் அதெல்லாம் அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு புத்தாரிணி அப்படிப்பட்ட இத தாரணியா நாம் மனசில் தரிப்போம். அந்த புற ஆச்சாரத்தை உடைய பரமேகாந்தியத்தை உடையவர்களான பாகவதர்களாலே சரம ஸ்லோகத்தில் சொன்னபடி எம்பெருமானிடத்தில் தன் ரக்ஷாபரத்தை அப்படின்னா பிரபத்தி பண்ணி அப்படி தங்கள் ரட்சணத்தில் நிர்பராக கிருத்தகிருத்துக்களாய் இருக்கின்றபடியை இங்கு சொல்லப்பட்டது. இது தாயார் அனுஷ்டித்து காட்டிய பரமேகாந்தியம். ரகுநாதரும் தன் ரட்சணத்தின் போது நூனம் ராமமேவ அனுபஷ்யதி என்று அவனுடைய கையே பார்த்து கொண்டிருந்த அவன் வரதையே பார்த்து கொண்டிருந்தபடி ஹனுமார் கேட்டா சொல்றது இல்லை. அவளுக்கு ஏன்னு 6 மாசம் பொறுத்துட்டு இருந்தா, எல்லா பார்த்தாலும் தனியா உட்கார்ந்து இருந்தாளேன்னு எங்க பார்த்தாலும் ராமரை பார்த்துட்டு இருக்க. இப்படி பயமும் கவலை இல்லாதவர்களான பரமேகாந்திகளான பாகவதர்களும் இந்த தாத்பரிய ரத்னாவளியை தரிப்பார்கள். தாரணியா அவரால் கூட தரிக்கப்பட இதில் எத்தது தாரணியா
மனசு அப்படின்னா இது அனுசந்தானம் பண்றது. எல்லா பயத்துல ஒரு வயசு வரவங்களுமே எல்லா பயம் வரும். அந்த பயத்துல இருந்து எல்லாம் இது பண்ணும். ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட் முதல் 10 இப்ப ஆரம்பிக்க போறோம். முதல்ல இந்த 10 பாசுரமும் அடுத்த 10 20 பாசுரமும் கொஞ்சம் டீட்டெயிலா தான் சொல்லணும். ஏன்னா இது முழுக்க பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்து சித்தாந்தம் நிறைய இருக்குது. மீதி திருவாமடியில எல்லாம் வில் கோ மச் ஃபாஸ்டர். மீதி இதுல எல்லாம் மச் ஃபாஸ்டர். இது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ண போறோம். அது என்ன, உங்களுக்கு சித்தாந்தம் தெரியணும். புரியுது? இந்த 20 பாசுரமும் பிரம்மசூத்திரத்தோட 4 அத்தியாயத்தையும் சொல்றதுன்னு சொல்லியிருக்கோம் முதல்ல. இப்ப இதுல எப்படின்னா சார சப்தார்த்தம் மேல சொல்லிட்டு அப்புறம் பிரீஃப் பேரஃப்ரேஸ் சொல்லிட்டு உத்தமர் சுவாமியோட வியாக்கியானம் சொல்லிட்டு போன தடவை பகவத் விஷயம் திருக்குழந்தாண்டவனோட எளிய தமிழ் சொல்லும். இப்ப இது சொல்ல போறோம் உத்தமர் சுவாமியோடது. அப்புறம் இது 6000படி சொல்லுவோம். பிள்ளான் மணிப்பிரவாள நட. ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லுவோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப இதுல நிறைய வியாக்கியானம் பூர்வாச்சாரியர்கள் நிறைய பண்ணியிருக்காரு. முதல்லதான் 6000படி திருக்குறுக பிரான் பிள்ளான் மணிப்பிரவாளன். லோகத்திலே முதல் மணிப்பிரவாள நடையில பண்ணப்பட்டது இதுவே. அப்ப 9000படி நஞ்சி ஏற்படும். அப்புறம் 12000படி அழகிய மணவாளஜியர். 24,000படி 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 2 பேர். முதல் அழகிய மணவாளஜியர், அப்புறம் இவர் பின்னால மச் லேட்டர் அழகிய மணவாளஜியர் தான் பெரியாச்சான் பிள்ளையோட சிஷ்யர். இவர் சாட்சாத் சுவாமி நமக்கு நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முன்னாள் 300 வருஷம் முன்னால மேல்கோட்டையில அவதரிச்சவர். அவர் திருக்குழந்தை தேசிகனுக்கு ஆச்சாரியனாருங்க. அவர் மணிப்பிரவாள நடையில அவருடைய 24,000படி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அல்ல, 6000படிக்கு வியாக்கியானம். அப்புறம் அதே மாதிரி இன்னும் சிலதெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஈடு 36,000படி. ஈடு ஃபேமஸ் நம்பிள்ளையோடு மணிப்பிரபாளத்தை ரொம்ப ராமாயணத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். அந்த 36,000படிக்கு வியாக்கியானம் எல்லாம் இருக்கு. 2 பேர் இருக்கு. அடையவளைந்தார் அவருடைய அரும்பதம் முறை. அது வியாக்கியானம் ரொம்ப மணிப்பிரவாளம், பட் ஹைலி சம்ஸ்கிருதைஸ்ட். ஐ கிவ் யூ ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் சொல்றேன். ஒண்ணுமே புரியாது, ரொம்ப பார்த்து பண்ணாதான். அதனால அது சொல்ல போறது இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா போனா ரொம்ப டைம் ஆகும். ஒவ்வொரு வேர்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும், அவசியமே இல்லை. இது போறோம். அதே மாதிரி அப்புறம் அழகிய மணவாளஜி அவருடைய பதவி ஈடுக்கு. ஸோ இந்த மாதிரி அது ஒரு. அப்புறம் கடைசியில நிகமாந்த மாதேசகனோடது 80,000 நிகம பரிமாணம். அது லுப்தம் கிடைக்கல. அது கிடைச்சிருந்தானா நமக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப நிகமாத்த மாதேசகன் பண்ற அவர் மாதிரி யாத்திரம் பண்ண முடியாது இப்படி. என்னால அப்புறம் இப்ப லேட்டர் டேஸ் உத்தமர் சுவாமி திருக்குழந்தை ஆண்டவன், உத்தமர் சுவாமி, தேரந்தூர் ஆண்டவன் அற்புதமான வியாக்கியானம் இவள்ளார். இந்த இதுக்கே இந்த நம்முடைய தாத்பர ரத்னாவளிக்கே உத்தமர் சுவாமி வியாக்கியானம், அப்புறம் சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் முதல்ல, உத்தமர் சுவாமி வியாக்கியானம், தேரவந்தூர் ஆண்டவன் வியாக்கியானம், அப்புறம் பிரதிபாத பயன் அண்ணங்கராச்சாரி. பிரதிபாத அண்ணங்கராச்சாரி ஒன்லி
whenever is required to சொல்லலாம். Basically will be based on உத்தமர் சுவாமியும் சாட்சா சுவாமியும் உத்தமர் சுவாமி. மணிப்பெருவாளன் வந்தாலே உங்களுக்கு தெரியும் அது சாட்சா சுவாமி ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். இப்ப ஆரம்பிக்கிறோம். ஸ்டாண்ட் பை. இது கொஞ்சம் டீட்டெயிலா தான் போனோம். சித்தாந்தம் தெரியலன்னா இது நம்ம சொல்ற விதமே உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்கார். இது மாதிரி உபனிஷத் ஸ்டைல்ல சொல்லணும். அதனால இழுத்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. மேலையும் கீழையும் உதாத்தம் அனுதாத்தமும் இருக்கணும். உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் அயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் உயர் அரு சுடரடி தொழுதடின் மனனே. அப்படிதான் இப்ப ஆரம்பிக்கலாம். உயர்வு அற உயர் நலம். இது நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் அர்த்தம் சொல்றோம், அப்புறம் வியாக்கியானம். வேறு ஒன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டீப் மீனிங்னு சொல்ல போறோம். வேறு ஒன்றுக்கும் தன்னை விட அதிகமாக மேலாக உயர்த்தி இல்லாதபடி உயர்ந்த ஆனந்தம் முதலிய நல்ல கல்யாண குணங்களை உடையவன் எவனோ எவனவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அஞ்ஞானம் போகும்படி தன் விஷயத்தில் அஞ்ஞானம் போகும்படி அறிவையும் ஞானத்தையும் பக்தியாகிற நல்ல குணத்தையும் பல அளவு கடந்த கருணையினாலே எவன் கொடுத்தானோ அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் மறதி இல்லாமல் அப்படி அஞ்ஞானம் இல்லாமல் இருக்கும் நித்திய சூரிகளுக்கு தலைவன் அதிபதி எவனோ அவனுடைய இப்படிப்பட்ட 3 பாதங்களால் அடிகளால் சொல்லப்பட்ட அவனுடைய துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. எல்லா துக்கங்களையும் போக்கும் சுபாவம் உள்ள அப்படின்னா அந்த காரணத்தையும் பாவங்களையும் போக்கும் அவனுடைய சுபாவம் அப்ராகிருதமான தேஜஸுடன் இருக்கும் திருவடிகளை செய்வித்து மற்றும் சேஷன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து உஜ்ஜீவி என்ன முதல்ல சேவிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் போலாமா? அப்படி இல்லை. கிரிக்கெட் மேட்ச் போறது பத்தி இல்ல. எப்பெல்லாம் அவளுடைய சேஷனுக்கு என்னென்ன வேலை உண்டோ அதெல்லாம் புரியுறதா? உஜ்ஜீவி. இப்ப இது 4 லைனுக்கும் சிம்பிளா சொல்லி இப்ப மேல கருத்து. எவன் எல்லாவித தோஷங்களுக்கும் விரோதியம் அகலகேய பிரத்யநீகன் டெக்னிக்கல் வேர்ட். அளவில்லாத ஆனந்தம் எல்லா குணங்களுக்கும் எல்லா இடமான இடப்பிடமாய் சகல கல்யாண குணாத்மகன் இருக்கிறானோ எவன் தன் கிருபையை தவிர வேறு ஒரு காரணமும் இல்லாமல் தன் விஷயத்தில் கொஞ்சமும் அஞ்ஞானம் இல்லாதபடி அறிவையும் ஞானத்தையும் அளவில்லாத பக்தியும் எனக்கு உண்டாக்கின வாத்சல்யம் கருணை முதலிய பெரிய குணங்களை இதான் பெரிய குணம்னு சொல்றேன். 6000 படியில சொல்ல எது பெரிய குணம்? எவன் சுபாவத்தாலே ஒருவித தோஷமும் இல்லாதவர்களா ஒருபோதும் மறதி இல்லாம அப்படின்னு அஞ்ஞானம் இல்லாமல் ஞானம் உள்ளவர்களா நித்திய சூரிகளுக்கு அனுபவிக்கும்படி தன்னை கொடுத்து கொண்டிருக்கிற உயர்ந்த ஔதாரியத்தை உடையவனாய் இருக்கிறானோ அந்த அந்த எம்பெருமானுடைய தன்னை அடைந்தவர்களை எல்லாவித பாவங்களையும் துக்கங்களையும் போக்கு தன்மையின சுபாவம் உடைய திருவடிகளில் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும்
எல்லா அவஸ்தைகளிலும் கைங்கரியங்களை செய்து உஜ்ஜீவி என் மனசே அப்படின்னு இது. இப்ப புரியுறதா? மேல போலாமா? இது இது சிம்பிள் மீனிங். இப்பதான் இனிமே வரப்போறோம். உத்தமர் சுவாமி வியாக்கியானம் படிக்கும். நிதானமா நான் போறேன். எங்க தெரியலன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ. ஆனந்தவல்லி தைத்திரி உபனிஷத் முதலானவை அது என்ன சொல்றது? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா அப்படின்னா வேதம் சொல்றது நான் உன்னை கல்யாணம் பண்ண ஆனந்தத்தை எப்படி எவ்வளவு அளக்க போனோம், முடியல, திரும்பி வந்துட்டோம். மனசும் கூட வந்து அவ்வளவும் பார்க்க முடியல, 70 முடியல. நாக்குனாலையும் மனசினாலையும் அழைக்க முடியாததாகிறது. ஆனந்தம்ன்றது ஒரு இதுதான், ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எல்லா கல்யாண குணங்களையும் அப்படியே சொல்லும். எவனுடைய ஆனந்தம் எல்லாவிட உயர்ந்ததாக இருக்கிறோ தைத்திரோபனிஷத்துல வரும். எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டு அவனோட 100 பங்கு, அதோட 100 பங்கு, அவனோட 100 பங்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப நமக்கு வேணும். அப்படி எல்லா குணங்களாகவும் குணங்களாலும் உயர்ந்தவனான எம்பெருமானை புகழ்கின்றதோ அவனுடைய அனாதியாக பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் ஆச்சாரமும் அழுக்குடம்பையே பெற்றிருந்த எனக்கு அஞ்ஞானம், அதாவது சாஸ்திரங்களாலே தெளிவு இல்லாதது சிறிதும் இல்லாதபடி மயர்வு ஆக அஞ்ஞானம், அவனை பற்றிய அஞ்ஞானம் இல்லாமல் சர்வ விஷயத்திலும் ஞானத்தையும் சிறந்த பக்தியும் கொடுத்து மயர்வு அற மதினா இங்க ஞானம், சிறந்த ஞானம். பக்தி நலம், பக்தி மதிநலம் அருளினன் எவனவன் சொல்றாரு. எவனை கருட விஸ்வசேனர்களால் நித்த சூரிகளாலே எப்போதும் சேவிக்கப்படுகிறானோ அவனுடைய திருவடிகளே வணங்கி எல்லா தாச கைங்கரியங்களையும் பண்ணி மனமே நீ உஜ்ஜீவிப்பாய. லோகத்தில் இருக்கும் வஸ்துக்களை பிரத்யட்சமாக அறியலாம், அச்சேதனங்களை. இந்திரியங்களால் ஆத்மஸ்வரூபத்தை அறிய முடியும், ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் அறிய முடியும். இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் ஈஸ்வர சௌரியத்தையும் வேதத்தினாலேயோ திவ்ய பிரபந்தங்கள் மூலமோ புராணங்கள் மூலமோ ஆச்சார சுக்திகள் மூலமோவே அறிய வேண்டும். இதுதான் சப்த பிரமாணம். ஓகே, அதனால் இவர் அறிந்தது எப்படி? நம்மாழ்வார் இதெல்லாம் தெரியாது, எப்படி தெரிஞ்சிருந்தார் இதெல்லாம் அப்படின்னா, இவர் தான் வேதம் கத்துக்கலையே, உபனிஷத் கத்துக்கலையே, இவர் சூத்திர ஜாதியெல்லாம் பிறந்தார், எப்படி பண்ணும் என்பதற்கு பதில் சொல்றார் உத்தமர் சுவாமி. வேத மூலமாகவோ வேறு மூலம் ஞானம் ஏற்பட்டால் சில விஷயங்களில் முழு ஞானம் இருக்கு. வேதத்தினால வந்த ஞானம் முழு ஞானமாய் இருக்க முடியாது. யாரு சொல்லி கொடுக்கிறாளோ, யார் எடுத்து அர்த்தம் சொல்றாளோ அவளுடைய லிமிட்டெட் ஞானம் தான் உங்களுக்கு வரும். அவ ஃபுல்லி டிரான்ஸ்பர் பண்ணாள். அது மாத்திரம் இல்ல, வேதத்துக்கு அவனுடைய பற்றி முழுக்க சொல்ல சக்தியிலே தானே சொல்றது யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. வேதமே சொல்ற என்னால பண்ண முடியல என்ன, அப்ப சொல்லிக்கிட்டு இன்னும் கம்மி அப்படின்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பதில் சொல்ற. அந்த எம்பெருமானே இவருக்கு தன் கருணையாலே அத்வாரமாக நேராக முழுமையான ஞானமும் பக்தியும் தந்தருள் மதிநலம் அருளினும்.
அதனால் இவருக்கு சிறிதும் அஞ்ஞானம் இல்லை. மயர்வு அற அஞ்ஞான வாசனையும் இல்லாமல் ஆகிவிட்டு. சோ எதனால ஆச்சு? என்ன படிச்சாலும் மயர்வு உண்டு, மதி முழுக்க ஞானம் முழுக்க கிடையாது, பக்தியும் முழுக்க வர. இவருக்கு எப்படி புல்லா வந்ததுன்னா நேர பகவானிடமே அத்வாரமா அவனே கொடுத்தான் கருணை. ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம் ஆனும். என்ன காரியம்? அவர் திருவாய்மொழி பாடி எல்லாரையும் உஜ்ஜீவிக்க வேண்டும், அவர்கள் எல்லா ஜீவர்களும் தங்கிட்ட வர வேண்டும் என்ற அவனுடைய சுயநலம். நல்லதுதான், அவனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள். உயர்வு அறைன்னா தன்னை விட உயர்வையும் தனக்கு மேலான அவதி இல்லாதது. அப்படின்னா அந்த குணங்கள் இது ஹையஸ்ட் லிமிட். எல்லாருக்கும் இருக்கு. அவன கல்யாண குணங்கள் யாருக்குதான்? எல்லாருக்கும் இருக்கு. நமக்கும் கூட சிறது வெரி லிமிட்டட். ஆனா அதுக்கு மேலே ஆகவே அனவதிகாஷய என்று ஆள வந்தார் அருளி செய்கிறார் சோத்திரம். அப்புறம் சுவாபாவிகம் உள்ளது. மீது எல்லாருக்கும் பகவானை தவிர மீது ஏதாவது ஞானம் வந்து இதெல்லாம் ஆத்ம குணம் வந்ததுன்னா கொடுக்கப்பட்டது. இவனுக்கு பத்திரம் கொடுக்கல, சுவாபாவமாவே. அப்ப யாரா கொடுக்கப்பட்டது என்றால் காரணம் தோன்றுகிறார், கீழம் நேரலாம். அப்படின்னா அதுக்கு டிகே இன்னைக்கு சரியா இருக்கும், நாளைக்கு குறையும், இன்னும் குறையும் குறையும். ஞானம் எல்லாம் என்ன எல்லாம் தெரிஞ்சு மறந்து போயிடுத்துமா, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு. க்ஷீணம். யாருக்கிட்டையாவது நான் படிச்சு நம்ம தெரிஞ்சுன்னா அதெல்லாம் க்ஷீணம். ஆனால் இவருக்கு பகவானுக்கு சபாவமாகவே உண்டு. அதே மாதிரி நித்திய சூரியனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவனுக்கு மாத்திரம். அதனால அவனுக்கு ஒருபோதும் அவனுடைய குணங்களும் அவனுடைய ஞானம் எல்லாமே கொஞ்சம் கூட தேவையில்லாம பகவான். தூயர் அரு சுடரடி என்பதனால் ஆசிரியர்களுடைய துக்கத்தை அறுக்கும் சுபாவம் உள்ள பாபத்தை, அதன் காரணமான பாவங்களை போக்கி அதனால் வரப்பட்ட துக்கங்களை போக்குவான். இப்படியே 6000படியில என்ன சொல்றார்? இது உத்தமர் சுவாமி சொல்றது. ஆஸ்திர துக்காபனாதோன அக்காபனோதன சுவாவமான அப்படின்னு ஆசிரியர்களுடைய துக்க உபநோதன சுவாவம் எடுத்துக்கொள்கிறேன். ஐ மீன் ரிமூவிங் அர்த்தமா சொல்லு. இந்த ஆகரம் அப்படின்னு எம்பெருமானுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டு அங்கீகப்பட்டதால் எம்பெருமானுடைய திருவள்ளம் இதே என்று. இது இந்த 6000படி ராமானுஜர் முன்னாலேயே சொல்ல அவர் பக்கத்துல உட்காந்து தலையாட்டின்றார். கரெக்ட் அப்படின்னு. அதனால அவர் திருக்குறுக பிரான் பிள்ளான் சொல்வதெல்லாம் எம்பெருமானாருடைய திருவுள்ளமே என்று நாம் தெரிந்துக்க வேண்டும். அவர் ராமானுஜர் என்ன மனசுல வச்சுன்றோ அதைத்தான் வெளியில சொன்னார். இது நமக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்ப व्यसनेषु மனுஷியானாம் ரிஷம்பவதி துக்கிதக பராசர பட்டர் சொல்றாரு. அதுக்கு துக்கப்படுறவன் இதுக்கும் கிடையாது, இதெல்லாம் அபிநயம். ராமாவதாரத்துல கஷ்டப்படுறான், இவ்வளவு கஷ்டப்பட, இதெல்லாம் அபிநயம். அவனுக்கு கஷ்டம் ஏதோ உண்டா? கிருஷ்ணன் ஏதோ உண்டா? ஒண்ணும் கிடையாது, அபிநயம். ஆசிரியத்தில் துக்கம் வர ஓட்டாம என்று அவன் ஏற்றமாக புரியறதா? அவனுக்கு ஒண்ணு சுபாஸ்ரயமான திவ்ய மங்கள விக்கிரக திருமேனியின் விசேஷத்தை சொன்னபடி. சுபாஸ்ரம் என்ன பண்ணும்? சுபத்தமாவது ஆசிரியர்களின் ஏயத்தை, தோஷத்தை, பாவங்களை நிவர்த்திக்க போக்குக. சுபம். ஆசிரியமாவது மனசுக்கு அவனை பற்றிய உபாசனம் பண்றதுக்கு, அவனை சிந்திக்கிறதுக்கு ஆலம்பனம். அப்படின்னா அந்த வழியா எதை வச்சுட்டு நீ தானம் பண்ணுவேன்? இந்த விக்கிர திருமங்கள திருவடி திவ்ய மங்கள விக்கிரம். தொழுது ஏழு அப்படின்னா அந்த உபாயத்தை அப்படின்னா பிரபத்தி, சரணாகதி. தொழுது எழு என்பதா நாம சரணாகதி பண்ணால் நாம எழுந்து போவோம் வைகுண்டத்துக்கு. அதனால தொழுது எழு. இப்ப
இதுவரையிலும் கிளியரா இருக்கா? கொஞ்சம் இன்னும் மேல படிப்படியா கொஞ்சம் எடுத்துன்னு போவோம். ஸ்டாண்ட் பை. கொஞ்சம் இன்னும் ஸ்டெப்பா லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்பது பிரம்ம சப்தார்த்தம். பிரம்மத்தை, பரபிரம்மத்தை குறிக்கும். அது வேதம் சொல். ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணி பிரம்ம சப்தேன ச சபாவதோ நிரஸ்த நிகில தோஷக அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணக புருஷோத்தமோ அபிதீயதே அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னு அந்த புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகிறான். எப்பேற்பட்ட பிரம்ம சப்தம் என்ன சுபாவத்தோ சபாவமாகவே ஒரு தோஷமும் இல்லாமல் நிரஸ்த நிகில தோஷம் அப்படின்னா தோஷங்கள் ஒண்ணு கூட இல்லாமல் அனவதி அசங்கேயங்கள் எண்ணிக்கை இல்லாத கல்யாண குணங்களும் ரொம்ப எல்லாத்துக்கும் மேலான அளவில் அந்த கல்யாண குணங்களை உடையவன் எவனோ அந்த புருஷோத்தமனே பரபிரம்மம் என்று சொல்லப்படும். அபிதீயதே புருஷோத்தமனின் ஆரம்பத்திலேயே அசேஷ தோஷ பிரத்யநீகமாய் அப்படின்னா எல்லா தோஷத்துக்கும் எதிராக இருப்பான். தோஷமே அவனை தொடர்தில் என்று சொல்ல உயர்வர உயர் நலம். அது எப்படி ஆகும்? உயர் நலம் தானே சொல்றார். தோஷம் இல்லாத எங்கேருந்து வந்து பார்க்கலாமா? இப்ப உயர்வர உயர் நலம்னு இவர் உத்தமர் சுவாமி சொல்றாரு. அசேஷ தோஷ பிரத்திகனமாய் சொல்றது அப்படின்னா ஏன்னா இது 6000 படியில சொல்றது. அவர் எப்படி சொல்ல முடியும்? இதுல எங்க இருக்கு தோஷம் இல்லாத? உயர் நலம் தானே இருக்கு. அதுக்கு சொல்றார் பதில் கேள்வி. ரொம்ப பிரம்ம சப்தத்தாலே பிரம்மணத்துவம் பிரதிபாதிக்கப்பட்டதால் அப்படின்னா பிரம்மணத்துவம்னா பரபிரம்மத்துடைய சொரூபத்தை வெளியிடப்படும் பிராட்காஸ்ட், பிரதிபாதிக்கப்படும் பிராட்காஸ்ட், டேக்கன் அவுட், வெளியில காமிக்கிறதுனால சொல்லப்பட்டதால் இந்த லீலா விபூதிக்க வேண்டிய குணங்களை மட்டும் இல்லாமல் அமரர் அதிபதி என்ற நித்திய விபூதிக்க வேண்டிய குணங்களையும் அப்படின்னா பரம போக்கியத்துவம் அதெல்லாமும் உடையவனாக என்கிறார். புரியுறதா? அதனால ஒரே முதல் ஸ்லோகத்திலே அயர்வரும் அமரர். ஆனா இன்னும் வரப்போகுது, கொஞ்சம் கேட்கும். சொரூபத்தேற்றது தொழுகையாலே, அதாவது சேஷனுக்கு ஆராதனமும் பிரபத்தியும் ஏற்றது. தொழுது எழு என் மனனே. இது சாஸ்திரம் சொல்றது. தாபத்ரய ஆதுரைகி அமிர்தத்வாய ச ஏவ ஜிக்ஞாஸ்யா என்றபடி சம்சார நிவர்த்திக்கு அவனை தவிர வேறு வழி கிடையாது. பிரம்மம் சத்தியவாதி குணங்களிலே மட்டும் நன்றாக அறிய முடியாது. அமலத்துவத்தையும் சேர்த்து அனுசந்திக்க வேண்டும் என்று பிரம்மசூத்திரத்திலேயே ஸ்தாபிக்கும். உபநிடதெல்லாம் எந்த அமலத்துவம் சொல்றது அதை விட்டுட்டோம். வேற எங்கேயோ இருக்கு. நம்ம சாந்தோகம் எழுதல இல்ல, அது வேதவியாசருக்கு தெரியும். அதனால பிரம்மசூத்திரத்துல சொல்றோம். பகவான் என்ற வார்த்தைக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் அக்ஷரம் அக்ஷரமாக அர்த்தம் சொல்கிறார் பராசர ரிஷி முனிவர். கடைசி அக்ஷரத்துக்கு ஏய பிரத்யநீகத்துவம் என்ற அர்த்தம் சொல்கிறார் பராசர். இங்கே சொல்லப்பட்ட எவனுக்கு ஸ்ரீயப்பதி என்பதும் அர்த்தம். இந்த பாசுரத்தில் 3 அடிகளாலே அப்படின்னா முதல் 2 உகாரம் மகாரம் அகாரம். உயர்வர உயர் நலம், மயர்வர மதிநலம், அயர்வரும் அமரர்கள் அப்படின்னா வருதலியும் என்பது பிரணவ அர்த்தங்கள். ஓம் பகவானுடைய சுரூபம். இந்த வைதிக மந்திரத்தை நம்மாழ்வார் நேர சொல்லக்கூடாததால் இப்படி மறைமுகமாய் சொல்கிறார். பிரணவ லட்சணத்தை சொல்லும் போது
அகார சித் ஸ்வரூபஸ்ய விஷ்ணோகோ வாசக ஈஷ்யதே அப்படின்னு. அகாரம் சித் ஸ்வரூபஸ்ய ஞானத்துடைய விஷ்ணோகோ, அவன் விஷ்ணு அவன் சேதனனான விஷ்ணுவை சொல்றது. உகாரக சித் ஸ்வரூபாயாக ஸ்ரீயோவாச்சி ததா விதுகோ, தாயாரை சொல்றது. ஃபெமினைன் வேர்ட் இல்லையா? ஸ்வரூபாயாக ஸ்ரீயோ வாச்சி ததா விதுகோ, விதுகோன அறியப்படுகிறது. மகாராஸ்து தயோகோ தாச இது பிரணவ லட்சணம் அப்படின்னா, மகாரம் தாசனை, அந்த சேஷனை சொல்றது, சேஷனை சொல்றோம். உகார் அப்படின்னா அந்த ஜீவாத்மா சேஷன். உகாரத்துடன் ஆரம்பிக்க பெரிய பிராட்டிக்கு இருப்பதால் இந்த ஸ்ரீயப்பதியை சொல்ற. அப்படின்னா இது இதுல பகவான் பரபிரம்மத்தை முழுக்க சொல்றதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதை தவிர இது இது சொல்றது ஸ்ரீயப்பதித்துவம் சொல்லப்படுகிறது, அகிலஹேய பிரத்தினீகம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். பாஞ்சராத்திரத்துல ஸ்ரீயப்பதி எவனோ அவனுக்கு மாத்திரம் பகவத்துவம் வரும். புரியுறதா? அது ஸ்ரீயப்பதித்த மாத்திரேன பரத்துவம் சித்தியதே. எம்பெருமானுக்கு ஆனந்தமான போக்கியங்களிலே தாயாரே சிறந்த போக்கியமான நலமா, இதனால் உயர்வர உயர்ந்த நலமான திருவை உடையவன் என்பதை சொல்லும் முதலடி. இப்படி பிராட்டியை உடையவன் ஆகையாலே இது கேட்டுக்கும் மயர்வர மதிநலம் அருளினான். தாயார் இருக்கிறதுனால, தாயார் ஸ்ரீயப்பதியினால தாயார் தூண்டுதல் மேலே மயர்வர மதிநலம் யாருக்கு? சடகோபனுக்கு, நம்மாழ்வாருக்கு அருளினான். என எல்லா ஜனங்களும் உய்ய வேண்டும். என்ன அவளுக்கு தன்னோட குழந்தைகளை பத்தி கவலை, மனக்கவலை நீங்கி அமரர்கள் அதிபர். இப்ப நம்மாழ்வார் வந்ததுனால அவன் மனக்கவலை நீக்குது. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? மனக்கவலை எப்படி நீங்க முடியும்? நீங்க சொல்லுங்க. மதிநலம் ஆழ்வார் கொடுத்தது வந்துருக்கா? அவனுக்கு எப்படி மனக்கவலை போகும்? என்ன அவனுக்கு மனக்கவலை, அவனுக்கு மனக்கவலை இருக்கு. எல்லாம் அவனுக்கு சேரணுமே இல்லையா? மனக்கவலை அவனுக்கு உண்டு. அவன் எல்லாரும் அது அவனுடைய இது எல்லாருக்கும் வரணும். எல்லாரும் அவங்கிட்ட சேரணும். அது எப்படி இவர் ஆழ்வாருக்கு மதிநலம் மறுபடினால இவனுக்கு எப்படி அந்த மனக்கவலை போறது சொல்லுங்க. காம்ப்ளிகேட்டட், அனாவசியமான கேள்வி கேட்டுருக்கேன். ட்ரை பண்ணுங்க. அதோடைய திருவாய்மொழி மூலமா ஆழ்வார் எல்லாரையும் தன்கிட்ட கொண்டு வந்துருவாருங்கிறதுனால மன கவலை போயிடுறது. ஆமா, அதனால இனிமே அவசர மாட்டோம். கரெக்ட். அது என்ன இருக்குன்னா, அது எப்படி தெரியுதுன்னா, திருவிருத்தம் பாசுரத்துல என்னின்ற யோமயமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அவதாரம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு? ஜனங்களை எல்லாம் சேர்த்து அவளை உய்ய வேண்டும். பிறந்தாய் பாஸ்ட் சொல்லப்படும். அதுக்காக இப்ப பராசர பட்டர்கிட்ட ஒருத்தர் கேட்கிற காலட்சேபம் சொல்ற போது திருவிருத்தம் சாதிக்கிட்டு இருக்கார். அப்ப அவர் ஒருத்தர் கேட்கிறார், பிறந்தாய் நின்று பாஸ்ட் டென்ஸ்ல அப்படின்னா நம்மாழ்வாருக்கு அப்புறம் அவதாரம் இல்லையா? இல்லை. என்னத்துக்கு? நம்மாழ்வார் பண்ற வேலை இவன் பண்ண முடியாது. அதனால நம்மாழ்வார் பறந்துட்டான், இனிமே அவதாரம் பண்ணி நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால மனக்கவலை நீக்கினான். புரியுறதா? அந்த ஆதிபத்தியத்தையும் அப்படின்னா எல்லா
நித்திய சூரிகளுக்கு ஆதிபத்தியம் அதிபதி அவன், அவளுக்கு டெய்லி அப்படின்னா என்ன கொடுக்குறான்? அதுல சூச்சகம் என்ன? வாட் இஸ் த வாட் இஸ் இண்டிகேட்டட்? நீயும் எங்கிட்ட வந்தானா நித்திய சூரிகள் மாதிரி நீயும் எங்கிட்டயே இருக்கலாம், ஒரு சாஸ்வதமா எங்கிட்டே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படி இல்லையா? வேதம் என்ன சொல்றதோ அதெல்லாம் ஒரே பாசனத்துல சொல்லிடு. இது புரியுறதா? கிளியரா இருக்கமா? கிளியரா இருக்கு மாமா. வெரி குட், தேங்க்யூமா ஜெயந்தி. உங்களுக்கு நீங்க பாட்டு ஆரம்பிக்கலையே, நான் ஏதோ ஆரம்பிச்சுட்டேனே பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நல்லா இருக்கு, கேட்கலாமே. எவன் என்ற 3 சொல்லப்பட்டா கொள்ளலாம், 3 தடவை அப்படின்னா மற்றும் 3 தடவை எவன் 3 பிரபந்தங்களிலும் சொல்லப்பட உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பாருங்க. அந்த எவன்றது அவருடைய 3 பிரபந்தம் என்ன? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இல்லையா? பெரிய திருவந்தாதியிலே முதல் பாட்டிலேயே நட்போவை போகின்ற வண்ணன் புகழ் அப்படின்னு சொல்ற, புகழாவது கல்யாண குணம். அதனால உயர்வர உயர் நலம் யார்? திருவந்தாதி முடிவில் தீர்க்கலந்த சொல் நினைந்து ஏத்த முயல் அவனை இது பண்ணோம். பெரிய ஆகையால் பெரிய உயர்வர பரஞானத்தை அளிக்க அந்த அருவாய் திருவாசிரியத்தின்படி மயர்வர மதிலம் அருளினன். திருவாசிரியத்தில் அவன் அப்படியே பார்த்த பரஞானம் அப்படியே பாடுற 7 பாசுரம், அதெல்லாம் பரஞானம். அவன் ஞானத்தை கொடுக்கணும். மதி நலம், மதி. இமையோர் தலைவா அப்படின்னு திருவிருத்தத்தில் ஆரம்பிக்கிறதுனால அமரர்கள் அதிபதி, நித்திய சூரிகளின் அதிபதினு திருவிருத்தத்துல சொல்றார். இந்த எவன்கிறத 3 இது லைனும் இந்த 3 அவருடைய 3 பிரபந்தங்களிலும் சொல்லப்படுகிறது என்று சாதிக்கிறார். இது இவரோட உத்தமர் சுவாமியோட ரிசர்ச். எப்படி இருக்கு? அப்புறம் முதல் திருவாமொழியில் பகவத பிரபாவமும் சொல்ல, இதுல பாகவத இதுல பின்னால சொல்ல போறான். இதுல வேதத்துல உபநிடத்துல சரியா சொல்லாத சிலதெல்லாம் திருவாமொழி கலந்தாலும் இதுவே எல்லாத்தோட மேலான பிரமாணம்னு சொல்றாரு இவர் உத்தமர் சுவாமி. அதுக்கு சொல்ற போது இந்த தன்னுடைய தாத்பரத்னாவளி கடைசியில நிகமனத்துல சொல்றார். சாஸ்திரே இது 128வது ஸ்லோகம். சாஸ்திரே தேகாதிரிக்தாத்மனி தத் அதிபதோ தத் பிரசாதாத் உபாயே தஸ்மான் நிஸ்ரேயசாப்தோ ததபசரணதோ நந்ததாபாபிகாதே தத் பக்தானாம் பிரபாவே தத் உபதனத ஸ்வந்த காலுஷ்ய சாந்தோ சாரம் வேத்யம் ஸ்வவேதே சகலம் அகதயத் சானுகம்பஷடாரி. மீது வேதத்திலே உபநிட சொல்ல மறந்ததை சொல்ல விட்டதெல்லாம் புராணத்திலும் இதிகாசத்தையும் சொல்லப்பட்டதோ அதை எல்லாம் ஒரே இதுல இவர் சாரம் வேத்தியம் எல்லாத்தையும் தெரியுமா ஸ்வவேதே தன்னுடைய வேதமான திருவாமொழியில் சகலம் அகதாய எல்லாத்தையும் சொன்னார். என்ன? தத் பக்தானாம் பிரபாவே அப்படின்னு அவனுடைய அடியார்களுடைய பாகவத மேன்மையும் அது விடாமல் சொன்னார். இது உபநிஷதெல்லாம் இது இங்க சொல்லு, ஆனா புராணத்தில் அப்ப இது இதிகாசத்துல இது அப்படி புரியுறதா? அது இந்த ஸ்லோகம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது வரபோது. இப்ப ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன பண்றேன்?
இப்ப இதுல அதர்வைஸ் முதல் ஸ்லோகமே இவ்வளவு டீப்பா போயிட்டு மேலும் இந்த முதல் திருவாமணி 4 அத்தியாயம் 16 பாதம் பிரம்மசூத்திரம். இந்த பாசுரத்தில் குணங்களை முன்னே அருளி. ஏன் முதல்ல குணத்தை சொல்லு? ஏன் முதல்ல குணத்தை சொல்லு? ஏனென்றால் அவருக்கு மோஸ்ட் டேஞ்சர் அப்ப என்னன்னா இந்த நிர்குண பிரம்மவா, நிர்குணமே இல்ல, பகவானுக்கு பிரம்ம குணமே கிடையாது, அதே அவருக்கு ரொம்ப வருது. அத அந்த குணவினை எம்பெருமான்மை வசீகரித்து இந்த குணங்களினால் நம்மை வசீகரிக்கிறான். நம் சொரூபத்தை திரும்ப பெறுவது அவன் இந்த குணங்களால். தாஸ்யத்தில் இருப்பது திருத்துவதும் அவனுடைய குணங்களால். அவற்றால் பரம போக்கியம் உண்டாக்குவதும் அவன் குணங்களால் எல்லாம். அதனால குணத்தை நிர்குணம்னு சொல்லுவாளோ அப்படி. இது வரலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப மேல போலாம். ஜெயந்தி சொல்லுங்க. அடியே நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நிதானமா வைக்கணும். ஐ ஹோப் எனக்கு கொஞ்சம் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இன் அ சிம்பிள் ஃபேஷன். என்ன சிலதெல்லாம் அவருடைய கொஞ்சம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா வியாக்கியானத்துல. அதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப இன்னும் சொல்ற போறேன். அதனால இல்லாட்டா அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம். எவ்வளவு இப்ப அடைய பழஞ்சான் அவருடைய நீங்க வியாக்கியானம் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியவே புரியும். எல்லாம் முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதம். ஆனா தமிழ்ல வியாக்கியானம்னு பேர், மணிப்பிரவாளன் பேர். ரொம்ப கஷ்டம். அவ என்ன சொல்றது அதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம நேர துத்துமன் தமிழுக்கு அப்புறம் 6000 படிக்க போறோம். இப்ப அதுக்கு முன்னால ஒரு பாட்டு சொல்லிடுற, அப்புறம் நான் 6000 படிக்கிறேன். இப்ப சொல்றேன் மாமா. ஆமா, முதல் திருவாமொழியில இருந்து ஏதோ ஒரு பாசம், முதல் உயர்வார் உயர்ந்து ஏதோ ஒண்ணு, அது 10 பாசம் 11 பாசம் ஏதோ ஏதோ. மணல் அகம் மலர்மர மலர் விசை எழுதரும் மனன் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவையிலன் ஈனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் ஈனன் இளன் எனன் உயர் மிகு நரையிலனே. அடியேன் மாமா. ரொம்ப ஜோரா, ரொம்ப ஜோரா, ரொம்ப பாக்கியம் மாமா. என்னம்மா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதை மாத்திரம் அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் அவ்வளோ. 6000 படி, 6000 படி திருக்குறை பிரான் பிள்ளான் அவரை நினைச்சுட்டு ஆரம்பிக்கும். இது சம்ஸ்கிருதத்துல மணிப்புரோட சம்ஸ்கிருதம் நிறைய இருக்கும். ஆனா அதுக்கு டோன்ட் வரி, அதுக்கு நாம ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் எக்ஸ்பிளைன். அப்ராகிருத சாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத. முதல்ல அந்த சோக சொல்றேன். மகிஷி பெருஜனஸ்தான விசிஷ்டனாய் நிகழ ஜகத் உதய விபவாதி லீலனாய் இந்த பரம புருஷனை உள்ளபடியே ஆழ்வார்த்தம் தம்முடைய ஒரு உள்ளத்தாலே அனுபவித்து அனுபவ ஜனிதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார். அசேஷ தோஷம் பிரத்யநீகமாய் ஏதேஷம் சதம் அனுக்கிரமத்தினாலே நரதிஜ தசா சிரஸ்கமான அபியசமாயிருந்த ஆனந்தாதி அசங்கேய கல்யாண குணம். இந்த ஆனந்தாதி கல்யாண குணங்களை உடையனான
மேலே தான் பொன்னுமாய் நாரினா போலே நிர்கேதுமாக எனக்கு தந்திரத்தில் அஞ்ஞான கந்தம் இல்லாததொருபடி தன்னை உள்ளபடியே அறிவித்து தன் திருவடிகளே நிரவதிக பக்தியை உண்டாக்கின மகாகுணத்தை உடையவனாய் இந்த கல்யாண குணங்களை உடையனான தன்னை சுபாவத ஏவ நிரத்த சமஸ்த தோஷராய் அஸ்கலித ஞானராய் இருந்துள்ள சேஷாசன பைனதேய பிரபத்தி அசங்கேய திவ்ய புருஷர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பரமாதாரியத்தை உடையவனாய் இந்த எம்பெருமானுடைய ஆஸ்ரித ஜன சமஸ்த துக்கோபனோதான சுபாவமான திருவடி மலர்களிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஷித சர்வசேஷ விருத்தியும் பண்ணி உஜ்ஜீவி என்று தம்முடைய திருவள்ளத்தை குறித்து அருளச் செய்கிறார் அப்படின்னு. இது முதல். அதுக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன். இது ரொம்ப அழகா இருக்கும் சொல்றது. கொஞ்சம் கேட்டுக்கணும். சம்ஸ்கிருதம் தெரியவாளுக்கும் தெரியுது. ரொம்ப அழகு. அப்ராகிருத அசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத சொல்றீங்க. அப்படி ஆரம்பிக்கிறேன். உயர்னாரா. இப்ப அப்ராகிருத இதுக்கு லீலனாய் அப்படின்னு வரணும் இல்லையோ, அது வரலாம் என்பது ஒரு அம்சம். அப்ராகிருத அசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மைஷீஜன் பரிஜன பிரதிஷ்டனாய் நிகிலஜ உதய விபவாதி லீலனாய் இருந்த இந்த லைனுக்கு சொல்லப்பட சாட்சா சுவாமியோட வியாக்கியம் என்பது நிரவதிக பிரீத்தி ஜனன ஒரு எல்லையில்லாத பிரீத்தியை அவனிடம் பிரீத்தியை ஜனன அவனிடம் பக்தியை வளர உபயுக்தங்களான ஏற்றதான போக்கியத்துவ பரத்வ சௌலபியங்களை வஞ்சிப்பிக்கிறது. அப்படின்னா போக்கியத்து அவனுடைய பரம போக்கியத்தையும் பரத்வத்தையும் எல்லாரோட மேலான தன்மையும் அவனுடைய கீழ் இறங்கி வரும் சௌலபியங்களையும் வஞ்சிக்கிறது, வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப அதாவது முதல் வாக்கியத்தினால் எல்லையில்லாத பிரீத்தியை உண்டு பண்ணுகிறதுக்கு எது சாதனங்கள்? பகவானிடம் பக்தி வரும். அப்பதான் மோட்சத்து. அப்ப பிரீதி எப்படி வரணும்? அது போக்கியத்துவம் வேணும், பரத்துவம் வேணும், சௌலபியாதிகள் ரெண்டும். அப்படின்னா ஒரே நிமிஷம். போகியமா இருந்தா தான் நாங்க போத்தோம். இல்லாட்டா அங்க போகியம் இல்லாம நயனத்துக்கு போனோம் இல்லையா? நயனத்துக்கு போவாங்க. அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் பரம போக்கியமா இருக்கணுமா இல்லையோ? போக்கியத்துவம் அவனு அந்த கல்யாண குணங்களா போக்கியத்துக்கு வேண்டிய கல்யாண குணங்கள் அவன்கிட்ட இருக்கு. எல்லை இல்லாத அழகியும் எல்லை இல்லாத கருணையும் வாத்சல்யமும் அவன் நம்ம பக்த சந்தானுவர்த்தி. அப்படின்னா நாம என்ன வேணும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல அப்படிப்பட்ட சுவாமி அந்த மாதிரி. அதனால பரம போக்கியனா இருக்கு. போக்கியத்துவம் பரத்துவம் எல்லாரும் மேலானவனும் சௌலபியாதிகள் கீழே இறங்கி வரான். சௌலபியாதிகள் கல்யாண குணங்களையும் உண்டு. ஏன்னா அது உபாய வேலையில அவன் சௌலபியத்துக்கு இல்லாட்டா நம்ம கிட்ட என்னத்துக்கு நம்ம எடுத்துக்கணும், பிரபத்தி பண்ண முடியாது. பாடுறது போய் உன்னோட பாவத்தை எல்லாம் நீக்கிண்டு வாயெல்லாம் இது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இல்லையா? அது பரிகாரம் பண்ணுவான். அப்ப இதால் வஸ்து நிர்தேச ரூப மங்களமும் எப்பவுமே ஆரம்பிக்கிற மங்களம் வஸ்து நிர்தேச மங்களம். அப்படின்னா அப்ப ஆரம்பிக்கிற போது
எதை பத்தி சொல்றார் இங்க பரபிரமது பகவான். அவர் பகவானுக்கு நிர்தேசம், இவனுக்கு மங்களரு, இவன் இப்படிப்பட்டவன் என்று, இவ்வளவு குணத்தை உடையவன் என்று ஆழ்வாருடைய சத்திய ஸ்துத்யாத்மக குருபாசன ரூப மங்களமும் அப்படின்னு அவனுடைய எல்லையில்லாத பகவானுடைய மங்கள கல்யாண குணங்களை சுரூபத்தையும் ஸ்துதி ஆத்மக இந்த தொழு இந்த ஸ்துதி வச்சுட்டு ஸ்துதியும் உபாசனமும் ரெண்டும் மனசுல நினைச்சுன்றத ஸ்துதியா வெளியில வரும். அந்த உபாசன ரூப மங்களமும் அவர் பண்ண நல்ல ஆஸ்பிஷியஸ் திங்கும் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி முதல் வாக்கியத்தினாலே அப்ராகிருத ஸ்வசாதாரண திவ்ய. அப்படின்னா நம்ம மாதிரி அவனுக்கு தேயம் கிடையாது. அவனுடைய அசாதாரண, அவனுக்கே உரிய வேற ஒருக்கும் இல்லாத திவ்ய மங்கள அசாதாரண, நாட் காமன், அன்காமன், திவ்ய டிவைன் என்கிற விசேஷணத்திரயம். 3 விசேஷணம் இருக்கு. சொல்ல போறோம் என்ன இது. 3 டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்கு. என்ன இது? அதாவது 3 வார்த்தைகளும் அவன் ரூபத்தை 3 விதமாக வர்ணிக்கப்படுகிறது. இது எம்பெருமானுடைய போக்கியத்தை வெளிப்படும். எப்படி? அப்ராகிருதத்துவம், அப்ராகிருதன் ஆரம்பிக்கிறோம் இல்லையோ. அசாதாரண திவ்ய அப்ராக் சுத்த சத்து திவ்யாத்ம சுகம். அப்படின்னா நம்ம மாதிரி ரஜஸ்தமசுனால எஃபெக்ட் ஆகாம ஒண்ணு இல்லாம அவன் சுத்த சத்து. இங்க வந்து கூட அவனுக்கு ரஜஸ்தமச எஃபெக்ட் ஆகுது. அவன் கர்மத்தினால, கர்மம் இருந்தாதான் இந்த ரஜஸ்தமசனம். சுத்த சத்தும் திவ்யாத்மகம். அப்படிப்பட்ட சுத்த சத்துவமே ஆன அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரம். இதுல இந்த பிராகிருதத்துக்கு தான் உடம்பு தேயும், தோல் எல்லாம் சுருங்கும், இதெல்லாம் ஆகும். அவனுக்கு ஒண்ணா எப்பவுமே நித்தியம். அதான் சொல்றாரு இந்த இதுல அப்ப இவர் 2வது ஸ்லோகத்துல கல்பம் கல்பந்தயூனக அப்படின்னா அவன் பார்க்கடல எல்லா மகாபிரளயமான பண்ணியும் அப்படியே எத்தனை மகாபிரளயம் எத்தனை யோகம்னாலும் அப்படியே இல்லையா. அந்த அப்படின்னா அவனுக்கு ஏஜிங்ல அப்ராக்கிருதம். அவனுக்கு ஒன்னும் அவனுக்கு அப்படியே எப்படி இருக்கணும் அப்படியே யுவனமா இருக்கு. நித்திய யுவனம், நித்திய யுவாவா இருக்கு. அது அப்ராக்கிருதம். 2வது அசாதாரண சர்வாதிசய ஔஜ்வல்ய சௌகந்தியாதி குணபரம். அப்படின்னா எல்லாத்தோட மேலான அழகிய தோற்றம், அவனை போல தோற்றம். ருக்மணி சொல்றாரு, அவ என்ன சொல்ற, என்ன ருக்மணி எப்படி கேட்கிறா அவரோட இதை யாருக்காவது சொல்றாளா? ருக்மணி அவனுடைய அழகை முதல்ல லெட்டர்ல எழுதுறது. அவனுடைய லெட்டர்ல அவனுடைய அழகை வர்ணிக்கிறான். சொல்லுங்க. புவன சுந்தராவா மாமா? புவன சுந்தரா, கரெக்ட். எல்லாம் ருக்மிணியோட மடல்ல அவன மாதிரி ஔஜ்வல்ய அப்படின்னா தேஜஸ். அவன மாதிரி தேஜஸ் கிடையாது. அவனுடைய தேஜஸ் மேல சூரியன் பிரகாசிக்கிறது இல்ல, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்ல, ஒண்ணு கிடையாது. சௌகந்தியாதி என்னம்மா ஔஜ்வல்ய அப்படின்னா அவருடைய தேஜ் அப்படின்னு உஜ்வல் பிரகாசிக்கிற. சொல்லும் சித்ரா, சொல்லும். சௌகந்தியாதி ஆக மாட்டேங்கிறது அடியன். ஸ்ருத்வா புவன சுந்தரன், ஸ்ருத்வா குணான். ஆமா, புவன சுந்தர், புவன சுந்தர். புவன சுந்தரம்னா எல்லாத்தோட மேலான சுந்தரம், அழகு இல்லையா. நாள் பூரா பார்த்துட்டு இருக்கு.
ஔஜ்வல்ய அது குறை வருமோ? குறை வர சொல்லப்போம். ஔஜ்வல்ய அப்படின்னா எல்லாத்தோட ஜாஸ்தி அதிகமான தேஜஸ். அவன் நின்னா சூரியன் பிரகாசிக்கிறது இல்ல, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்ல, நட்சத்திரங்கள் பிரசாதிக்கிறது. சௌகந்தியாதி அப்படின்னா எல்லா ரசம் அவனை இருக்கிற போது வாசனை உத்திருப்பம் வரணும் இல்லையா? அந்த வாசனை ரிட்டேனும் பண்ண. திவ்யத்துவம், திவ்யத்துவம்னா டிவினிட்டி, மூணாவது இது கேரக்டரிஸ்டிக். அதி விசித்திர சந்நிவேஷத்துவம், அந்த சுதர்சன சக்கரத்தோட எல்லா பஞ்சாயத்தோட கிரீடத்தோட ஜொலிக்கிற கிரீடத்துல வைஜந்திய மாலையோட இதோட கௌஸ்துபத்தோட தாயார மார்பல வச்சுண்டு எல்லாத்தையும் அப்படி பண்றானே, அந்த அதி விசித்திர ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். இங்க விக்கிரகங்கள்னா பர யூ ஆதி விக்கிரகங்கள் அப்படின்னா இங்க பரமபதநாதம் இல்லையா? பரமபதநாதம் ராமர் கிட்ட அந்த சங்கு சக்கரத்தோட அது இல்லை, பரவியூ ஆதி விக்கிரகம் தான் சொல்ல. இந்த ரூம் திருவாமூர் ஆழ்வாரே சார் முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோன்னு பின்னால் ஏழையராவே பூஷணாயுதங்கள்னா அந்தாமத்த அன்பு செய்து என் ஆபிசேர மானுக்கு அப்படின்னு அதுல வரும் எல்லா ஆயுதங்களையும் சொல்ல போறோம். மகிழ்பர ஜனஸ்தானங்கள்னா தேவிமாராவர் பூமேல் இருப்பார் இல்ல, தேவிமாராவர் 3 அப்படின்னு வரும். அந்த 8ஆம் 10 1வது திருவாரூர். லீலாவி கூட லீலா விபூதி யோகமும் அவங்ககிட்ட இருக்கு. எப்படி சொல்றாரு? எங்க சொல்ல போறாரு? புகழநல்ல ஒருவன் என்கோ பொருவல் சீர் பூமி என்கோ. இந்த லீலா விபூதியில பார்க்கறதெல்லாம் காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும், காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும், காண்கின்ற காற்றெல்லாம் யானே என்னும் அப்படின்னு லீலா விபூதி அவனுடைய வார்த்தத்தை சொல்ற. இப்படி முதல்ல அத்தியந்த போகமாய் நித்திய விபூதி யோகத்தை சொல்லி பின்னர் லீலா விபூதி யோகத்தை 3ஆம் பாசுரத்திலிருந்து சொல்கிறார். அதை சட்டசுவாமி சொல்ற. அதே ஆக்கரம்னா அந்த 6000 படி நிகழ எப்படி என்ன அதனால் கொடுக்கப்படுகிறது. அதுல பின்னால இதுல சொல்றது நிகில ஜகத் உதய விபவாதி லீலனாய் இருந்த. நிகில ஜகத், ஜகத்தோட உதய சிருஷ்டி, உதய விபவாதி நிறுத்தல் எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையோ? அதெல்லாம் சொல்லப்படுகிறது. அனந்த பிரம்மாண்டங்களையும் சங்கிரத்து ஆகரமா சொல்ற. விபவாதி விபவோ ரக்ஷ இஷ்ட பிராப்தியும் அனிஷ்ட நிவர்த்தியும் சொல்ற அப்படின்னு. அவன் என்ன, ஏன்னா அவனுடைய ரூபத்தை நினைச்சா இஷ்ட பிராப்தி கிடைக்கும், அனிஷ்ட நிவர்த்தி போகும், அனிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற அனிஷ்டங்கள்லாம் போகும். மேலும் காலானுவிருத்தி ரூபம் அப்படின்னா இப்ப மாத்திரமா இருக்கானு எப்பவுமே அப்படின்னா மறுவேல் மூர்த்தியோடு இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே அப்படின்னு சொல்லுங்க. மேலும் ஆதிசித்தத்தாலே லயான் பிரவேச நியமங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இனிமே அடுத்த இதுல சொல்லலாம். இனிமே இங்கோடு நிறுத்திக்கலாம். என்ன இதுல ரொம்ப கொஞ்சம் ஹெவியா எடுத்துக்கொள்ள இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் எப்படி அவனுடைய குணங்கள் நிரூபித்து அதனாலேயே சொல்றார் அப்படி எல்லாம் வரும். ஏன்னு எல்லாத்தோட உயர்வு எப்படி சொல்ல முடியும்? இன்னொருத்தனங்க இருக்கே, அதுக்குதான் அகில ஏய பிரத்தனீகமாய் அப்படின்னு சொல்லப்படும் சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நமக்கெல்லாம் தோஷம், இன்னைக்கு எல்லாம் நல்ல குணத்தோட இருக்கும். நாளாக நாளாக தோஷம் இருக்கிற போது அந்த குணங்களை பாதிக்கும். குணங்கள் குறையும். அவனுக்கு அது கிடையாது.
எனக்கு கர்மம். அதனால அவன் அகிலேய பிரத்யேக நாயன். உயர்வு அற உயர் நலம் எப்பவுமே அதனாலதான் எல்லாத்தோட மேலாகி. ஓகே, இது அப்புறம் நாளைக்கு சொல்லிக்கலாம். இது வரலாம் ஏதாவது கேள்வி கேட்கணுமா கேளும். இவே 10-12 ஆயிடுச்சு. ஸ்வேதா, இப்ப இந்த கால் இது ஆன உடனே ஒரு நிமிஷம் கூப்பிடுறியா? ஓகே, என்னம்மா கால் விழுதா? Amma, she had sent a message stating no join call button. ஒருவேளை சேர்ந்திருக்காள் என்னன்னு தெரியல. சேர்ந்திருக்காளே, இது இருக்காளே இருக்காளே அவன் காரணம் இருக்காளே, திருப்பி போயிட்டாள தெரியலையே. இருக்காளே இல்ல போயிட்டா. ஓ, அதனால்தான் திருப்பியும் போயிடுத்து அவளோட இது இன்டர்நெட்டோ இன்னும் போயிடுத்து தெரியல. சரி, அப்புறம் சரி, இப்ப ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நாளைக்கு. புரிஞ்சுக்கலாமா? கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. நான் கொஞ்சம் சிலதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் இன்னும் வேணும்னா. ஆனா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, சொல்லணும். இந்த டீட்டெயில்ல உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். உபன்யாசத்தினால இவ்வளவு டீட்டெயில், இந்த டெப்த். பட் இந்த முதல் 10 எல்லா திருமணியும் இவ்வளவு டீட்டெயில போக மாட்டோம். இந்த முதல் 10, 2வது 10 இது சித்தாந்தம் சொல்ற பிரம்மசூத்திரத்தை சொல்றதுனால அவ்வளவு டீட்டெயிலா போகும். ஓகே, இப்ப இதோட நிறுத்திக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா.